Hey guys, welcome back to Story. இந்த வீடியோல வணக்கம் சொல்ற மான்ல இருந்து வாசப்படி கோலம் போறதுக்குள்ள வந்தவாசி வரைக்கும் வாக்கிங் போயிட்டு வர நாய் வரைக்கும் தூக்கத்துல இருந்த நாய் கம்பியை பிடிச்சி கடிக்க பாசமா வந்த முதல்ல மீன் துண்டுல அடிக்கன்னு பல விதமானதை பார்க்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் பேசலாம் வரங்க அடிச்சுட்டு சரி வாங்க போலாம். இந்த உலகத்துல இருக்க எப்பேற்பட்டவர் வந்து எப்பேற்பட்ட வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் சரி இந்த ரெண்டு பேருக்கும் பக்காவா பொருந்தும். என்னடா இன்னைக்கு கொஞ்சம் அழகா இருக்கிற வெக்கமா இருக்குதுடா பயமா இருக்குது மூடு. ஐயோ சலாம் இல்லையோ ஓனர் திட்டு வர நான் வர மாட்டேன் எனக்கு பயமா இருக்குது. அடா ஓனர் நான் பாத்துக்கிறேன். ஐயா செம்ம போத ஐயா செம்ம போத நாய் தனியா கிடக்குமே சரி டே கேர்ல எதுவுமே கொடுத்துட்டு வந்துருவோம். சாயங்காலம் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சவனே எதை கத்துக்கிறானோ இல்லையா இதை முதல்ல கத்துன்னு வந்துக்கிறான். சார் எந்த பக்கம் அந்த பக்கம் ஐயோ போதீங்க அங்க பயங்கரமான நாய் இருக்குது. பயங்கரமா இன்னும் பயங்கரமாகுது நானும் பாக்குறேன். என்ன நெஞ்சானது கோட்டு போட்டு நாய கிட்கேட் குடுறா கிட் கமான் லைன்ல இல்லங்க சொல்லுங்க வணக்கம் வணக்கம் கிட்கேட் குடு நாய. சரி வீட்டை ஃபுல்லா காட்டலாம்னு சொல்லிட்டு ரூம் டூர் எடுத்துட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு அப்படியே நடந்து போனா தலைவர் பொழந்துட்டு படுத்துக்கிட்டு இருக்கா. வீடியோவை பார்த்தோன்னே ஐயோ டேய் சொன்னா புரிஞ்சுங்கடா வாக்கிங்லாம் நான் இஷ்டப்பட்டு வரணும்டா. ஏன்டா இப்படி நைட்டு கொலகாரனை கூட்டு போற மாதிரி கூட்டு போறீங்க? இந்த பக்கத்துல இருந்து இவர் நோக்க அந்த பக்கத்துல இருந்து அவரு நோக்க இவங்க ரெண்டு பேரையும் நோக்க நான் பாதாளத்துல இருந்து நோக்க. சரி காதல் கடைசியில ஒண்ணு சேர்ந்துச்சா? இல்ல அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து கூட்டு போயிட்டான். அது என்னடா நீ நடந்து வந்தா மட்டும் வாழு மூக்கு வாய் கயிறு வயிறு எல்லாம் வரும்போது பாருங்க உள்ள ராட்டி குட்டியும் கோல்டன் ரெட்ரீவர் இருக்குது. உசுறு மேல பயம் இருக்கணும் அப்படியே ஓடிட்டு போர்டில் எட்டி ஒட்டி இருக்க. சரி அப்படின்னா உசுறு மேல பயம் இல்லாத உள்ள போய் பாப்புன்ட்டு போய் பார்த்தா தலைவர் சாதாரணமாலாம் லேண்ட் பண்ண மாட்டார் சார். ஊருக்கே கேட்கற மாதிரி தான் லேண்ட் பண்ணுவாரு. டேய் எஸ்கியூஸ் மீடா ஊமன் எனக்கு கண்ணு தெரியாதுடா தெரியாதனமா பால் வந்து சேர்த்து கூட அது சாப்பிடும் போது மட்டும் கண்ணு தெரிதோ காலையில. காருக்குள்ள இருக்க நான் டிஸ்கோ டான்ஸ் போட்டுன்னு இருக்க யாரை பார்த்து இவன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறான்ட்டு கேமரா வெளியே திருப்பி பார்த்தா ஹேய் இங்க பாரு ஏய் இங்க பாரு ஏய் இங்க பாரு பார்க்க மாட்டறாப்பா எவ்வளவு கொழுப்பு பத்தியா அவளுக்கு. டேய் வீடியோ எடுக்கறான்டா டேய் வீடியோ எடுக்கறான்டா டேய் இங்க பாருடா பார்க்கறா வீடியோ எடுக்கறான்டா. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா. வீட்ல இருக்க நாய்க்குட்டி பூசா குட்டியை போட அந்த குட்டியை வந்து கையில வச்சு பால் கொடுக்கணும்னே பாத்தியாடா என்னோட உழைப்புக்கு கிடைத்த வெற்றியை. காலங்காத்தால எவனா காலிங் பெல் அடிக்கலான்ட்டு வெளியே வந்து பார்த்தா இதுதான் கழுத்து வெட்டின கோழி தானா வந்து நின்று சமயம் என்று நிக்கிற மாதிரியே நிக்க. அதுக்கப்புறம் கதவு திறந்து பார்த்த பிறகுதான் தெரியுது தன்னோட ஜிம்னாஸ்டிக் தெரிஞ்ச நாய் தலைகீழ நின்னுக்குதுன்னு. நீ பெரும் கலைஞன் நிரந்தர இளைஞன் கஷ்டப்பட்டு குப்பைக்கு போயெல்லாம் நல்லா போட்டு கிளறி ஒரு பொம்மையை தூக்கிட்டு வந்து பூனை எழுப்ப ஏய் செல்லம் ஏந்திரேன் ஏய் சமயம் பார்த்து எந்திரிக்கும். இங்க பாரு புது பொம்மை எப்படி ஆசா எத்தா என்னடா ரியாக்ஷன் இல்லை வேண்ட. மாசம் 6000 ரூபா குட்டி ஒன்று ஜிம்முக்கு அனுப்புனது ஏன்டா உன் வாழை பிடிக்க வாடா ஜிம்முக்கு அனுப்புன. சார் நீங்க மீன் பிடிக்க ஒரு போட் எடுத்துன்னு போயிருங்க இங்க ஒரு கடவுள காமாயா போயின்னு திடீர்னு ஒரு முதல்ல வந்துச்சுன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? பிச்சுட்டு ஓட தானே பார்ப்போம். வந்த முதலே ஓடு இந்த படம் வராத இது ஏன் இடம் நான் போட்டு உதைப்பீங்க. யாருன்ற பேர்ல மண்டையில மங்குன்னு வாங்கிட்டு பழைய சூரிய வம்சம்லாம் ஞாபகம் வருது. சரி ரைட்டு பிரசன்ட் வந்துருவோம். ஏண்டா பொண்ணு கூட பேசுறாங்க முன்னாடி வாங்கலாதி நான் தான் இருக்கல தைரியமா பேசுறவர் கடிச்சிருவேன் பாத்துக்க பிறந்துருவேன் பேச மாட்டேன்றல போ. காலங்காத்தால ஏன்டா காட்டாகன்ற பேர்ல இப்படி படுத்து தூங்குறியாடான்ட்டு எழுப்ப போனேன். கடுப்புல பிடிச்சி கம்பியை பிடிச்சி கடிக்கிறான். நல்ல வேலை காலை பக்கத்துல வைக்கல.
டெய்லி அதுக்குள்ளேயாச்சும் தலையை விட்டுன்னு சுத்தத்து தான் உனக்கு வேலையை. நேற்று அந்த மாதிரி தான் பூமர் டப்பாவில் தலையை சரி தலையை விட்டுன்னு வரானே, ஏன்னா சாக்லேட் டப்பாவில் தலையை விட்டுனா எனக்கு கொஞ்சம் மிச்சம் இல்லை. எங்க எச்ஆர் இவ்வளோ ஆவேசமா இங்கே கோவமா போய் அவருக்கு ஷிஃப்டே இல்லையாமா, ஆனா ஷிஃப்ட் கணக்கில் வேலை பார்க்கணுன்றாங்களா, அதான் கோவமா நடந்து போய்கிட்டு இருக்கு. ராட்வீலரோட டெஸ்ட்டை செக் பண்றதுக்கு ஒரு கேமை வைக்க அது வந்து அசால்ட்டா தூக்கி இழுத்து கடாச்சிட்டு போகுது மனுஷனே. கேபி குட்டி உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல, இப்ப பாரு என் தலைவரை கூப்பிடுறேன் பாரு, அவர் கத்துவாரு, அவர் பார்த்து ஃபாலோ பண்ணிக்க. நாய்க்கு மாத்திரையை குத்துட்டு சைட்ல கை வச்சு நிக்க, எதுக்கு சைட்ல கை வச்சு நிக்கிறாங்கன்னு பார்த்தா தலைவர் மாத்திரையை சாப்பிடுற மாதிரி இன்புட் எடுத்துக்கிட்டு சைட்ல தள்ளி விட்டுறாரு. அப்புறம் என்ன திருப்பி எடுத்து வாயில போட்டாட. நான் பாட்டு நான் குட்டின்னு கூட பாக்கலங்க, அவன் நான் பாட்டு 7 போட்டு 8 வந்து போட்டு சுத்துன்னு சுத்துறான், தலைகளெல்லாம் சுத்து போகுது எனக்கு. சார் அவர் பெரிய விவிஐபி சார், 4 பேர் சுத்தி இல்லாம அவர் இருக்க மாட்டாருன்றான். கோல்டன் ரிவர் முன்னாடி வருது, அதோட பல குட்டிங்க பின்னாடி வருது. ஓகே, அந்த கடைசியில ஒருத்தர் வரானே, யாரும் அவனை புடி, அவனை போய் புடி, அவன் நம்ம கூட்டமே கிடையாது. குரங்கிட்ட போயிட்டு வெளியே நின்றுட்டு தேங்காய் நாரை தூக்கி போடுறானா, அவன் அங்கதான் நின்றுட்டு தேவா சார் டான்ஸ் எல்லாம் போட்டுங்கிறான். எத்தனை வாட்டி சொல்லி கொடுக்குறது உனக்கு, ஒரு வாட்டி கிடையாது பாரு. இந்த இடத்துல லைட்டா அமைக்க, அப்பதான் பாரு சாஃப்டா பண்ண மாதிரியே இருக்க கூடாது, சும்மா பர்ஃபெக்டா இருக்கணும். கஸ்டமர் என்னைய தானே திட்டுவான். சரி ரொம்ப டிப்ரெஷனா இருக்குது, சரி தெரு ஓரத்தில் எதனா பூனை வந்ததுன்னா தத்துட்டு வந்து வளர்ப்போம்னு சொல்லிட்டு தெரு ஓரமா போய்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு தான் அந்த பூனைக்கு லவ் ஃபெயிலியர் ஆகும் எனக்கு எப்படி தெரியும். பல பல்பு வாங்கின பையன், அதனால எல்லா ஸ்டேட்லயுமே நம்மள மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறவங்க இருக்காங்கப்பா. பிட்புல் குட்டியே இப்படி மிரண்டு போய் ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்குன்னா எதிர்க்கிறதுக்கு ஒரு கண்களோ இல்ல கேன் கோர்ஸோ யாரா இவன் நின்னுங்கறான். சொல்றா அமரேந்திர பாகுபலியாகிய நான். ஐயோ பிள்ளைக்கு வைக்க வந்துருச்சு. ஏண்டா பனியோரமா நின்னுகிட்டு பள்ளத்தை ரசிக்கலான்ட்டு மேல வந்து நின்னது கடை ஜேசிபி கொண்டு வந்து முறனி. நான் ஆடெல்லாம் பார்த்தியா நல்லா இருக்குதா, ரேட்டு கரெக்ட் ரேட்டு தானே ஏற்றிடலாமா, எல்லாம் ஓகே தாங்க. நான் வீடியோ எடுத்து வந்துக்கிறேன், எல்லா ஆடும் கரெக்டாக தான் இருக்குது. அந்த கடைசியில் நிற்கிற ஆடு மட்டும் எனக்கு தெரிஞ்சு அது பூமியில் இருக்க ஆடு கிடையாது, மார்ஸ்ல இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வெளியூர்காரன் நீயே இவ்வளவு சவுண்டா கத்தும் போது உள்ளூர்காரன் நான் கத்த மாட்டேனா? என்ன திடீர்னு மேட்ல இருந்து எல்லாம் முளைச்சு வரான், யாரா அவன்? நான் பாட்டு ஸ்நாக்ஸ் டப்பா எடுத்துட்டு நான் போயிட்டு இருந்தேன். நான் போற வழியா வண்டி நிப்பாட்டு போவோம். சரி அதை விடு, வண்டி அவ்வளவு வீக்கல, நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கானு தெரியல, தட்டினதுக்கே தடன்னு போய் விழுது. பூனையை காணவில்லைன்ட்டு ஒரு போஸ்டரை பார்க்க கீழே $500 ரிவார்டு போட்டிருக்கு. அப்படியே கேமராவை திருப்பி இப்படி பார்த்தா அண்ணனுக்கு $500 எடுத்து வை. இந்த பாருமா தூங்குறனா, நீ போயிட்டு தனியா தூங்கு, நைட்ல நான் அதை காலை பிடிச்சி எடுக்கிற பழக்கம். தன்னை ஒரு மகேந்திர சிங் தோனியாக பாவித்துக் கொண்டு ஹெலிகாப்டர் மாதிரி பறந்து வராரு. அவன் கண்ணு பக்கத்துல இருக்க தட்டை 1/4 கிலோமீட்டர் தள்ளி வைக்கும் போது அவன் கண்ணுல ஒரு கொலை வெறிய பார்த்தேன். பாரு உன் நாய் கடிக்காது கொலைக்காதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் அது கூட போயிட்டு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன்டா. கண்தாம்பட்டிலே அடிக்கணும்னு சொல்லாம விட்டியடா. வீட்டுக்கு பின்னாடி என்னடா இருக்குதுன்ட்டு சேத்துலாம் கையை விட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே தேட பக்கத்துல ஒருத்தர் வந்து டேய் அதை நான் சேர்த்து வச்சு புதையில்றா, அதுல நான் பண்ணுங்கிறேன். சரி இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி குப்பை தொட்டில போடலான்ட்டு ஓபன் பண்ணா இவன் உள்ள உட்காந்துக்கிறான்.
தூரத்துல ஒரு நாய் தெரியுது, அது என்ன பிரீடுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஃபாரின் பிரீடா தான் இருக்கும். இல்ல நாட்டு நாயா தான் இருக்கும். சரி கிட்ட போய் பாப்பாரு. ஒரு பார்க்குக்கு நிம்மதியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதா? ஒரு சீனியர் சிட்டிசன் என்ற ஒரு மரியாதையே கிடையாது. எகிரி வாயிலே உதைக்கிறானுங்க. என்னடா ஒரு மனசாட்சி வேணாமா? புலிகுட்டி குச்சி முட்டாயெல்லாம் கொடுத்து கரெக்ட். அங்க பாரு, அவன் குச்சி முட்டாய் கொடுத்தது போதும், அடுத்து நீ வான்னு ரெடியா உட்காந்துக்கிறான். ரோட்ல குட்டி நாய் அழைச்சி போயிட்டு இருக்க. ஜெர்மன் ஷெப்பர்ட் ஓடி வந்து நாய் அட்டாக் பண்ணலான்னு வர, அப்படியே தூக்கி அலையக்க தூக்கி தோல் மேல போட்டு போயிட்டாரு. எப்படிடா இங்க தொட்டு அங்க எரியுது? வயிறு எரியுதா? சா நியாயா நீ வர லைட் எரியுதுன்ற. கோவமா இருக்க நான் என்னைக்காச்சும் ஊத்து கவனிச்சிருக்கீங்களா சார்? இன்னைக்கு பாரு எப்படி உள்ள போய் கவனிக்கிறேன்னு மட்டும். ஐயோ ஊர் நாயெல்லாம் துரத்துதுன்ட்டு உசுர கையில பிடிச்சிட்டு ஓடி வந்து கதவு பட்டுன்னு சாத்த உள்ள போயிட்டு கதவு திறந்து ஜன்னல் வேலை பார்க்க தான் தெரியுது. தான் வீட்டு நாயை பார்த்து தான் தலை தெறிக்க ஓடி வந்துக்கிறாரு. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி. கொஞ்சம் டீசென்டான பிச்சைக்கார சார். மெட்ரோ ஓரமா தான் பிச்சை எடுப்பாரு. ஐயோ போலன்னா கோவம் வரும், அடிக்கிறாருங்க. நான் யாரு தெரியுமா? டாப் 10 டேஞ்சரஸ் டாக்ல நான் ஒருத்தன்டா. உலகத்துல லிப்ஸ்டிக் போட்டு முன்னாடி தைரியமா உட்காந்துக்கிற ராட்டி கேள்விப்பட்டிருக்கியா? இல்லடா இன்னும் டேஸ்ட் பண்ணது இல்ல. என்னது? ஏய் ஓனர் என் கண்ட்ரோல்ல லாரியை விட்டு போய்க்கிறான். எவனாச்சு மேல கை வச்சிங்க தேங்காய் பள்ளிய சரன்னு சொரணி போட்டுருவான். கை திருப்போ. Don't touch it. Don't even look at it. Go on, get out. பாடதானடா ஆரம்பிச்சேன். ஆஸ்மால போறவங்க ஹார்ட் அட்டாக்ல போற மாதிரி ஏன்டா பாக்குறீங்க?